மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் களத்திலே போட்டியிடுகின்றேன். 1000 விளக்கு தொகுதி பகுதி வாய்ந்தில் நடுக்குப்பம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் நடுக்குப்பம் அயோத்திக்குப்பம் பகுதியில் பதற்றமான பூத்துகள் இருக்கின்றது. அதை பதட்டம் இல்லை என்று அதை நீக்கியிருக்கிறார்கள். 11 சென்டர் 29 பூத்துகள் அது பதட்டமான பூத்துகள் இருக்கின்றது. அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். சிசிடிவி கேமரா நியமிக்க வேண்டும். அதே போல சிஆர்பி போலீஸ் காவலும் நியமிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அருமை சகோதரர் சத்யபிரபா சாகுவிடம் நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம். அது உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கின்றார். என்னங்க, அதாவது ஆக்சுவலா அங்க இருக்க டிஎம்கே பகுதி செயலாளர் மேல ஒன்டெட் ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷனே போட்டிருக்காங்க. இன்னொன்னு பிஜேபி வாக்காளர் சேகரிப்பு முகாம் நடத்துறப்ப அங்க எங்க இடத்துல எப்படி நீங்க இங்க வாக்காளர் சேகரிப்பு முகாம் பண்ணலான்னு அங்க இருக்க வட்ட செயலாளரும் மற்றவங்களும் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டும் டிஎம்கே கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இது மட்டும் இல்ல, அதெல்லாம் முதல்ல அதாவது 11 மையங்கள் வாக்குச்சாவடி மையங்கள் 29 பூத் இருக்கு. இதெல்லாம் முதல்ல பதட்டமான, ஆனா பதட்டமானதை விட ஒருபடி மேல மோஸ்ட் டேஞ்சரஸ் பூத் சென்டர்ஸ். அதெல்லாம் லோக்கல் இன்டெலிஜென்ஸும் போலீஸும் அங்க லோக்கல் ரெவென்யூ பீப்புளும் முறையா எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லல. ஆகையால எலெக்ஷன் கமிஷன் அது பதட்டமான பூத்துல இல்லைன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாங்க அதை மறுபடியும் சேர்க்கணும். அது பதட்டமான இல்ல, அதை தாண்டி மோஸ்ட் டேஞ்சரஸ் சென்டர்ஸ், அது மேல நடவடிக்கை எடுக்கணும் நாங்க கேட்டிருக்கோம். இல்லைங்க, மொத்தம் 11 சென்டர் 29 பூத் நாங்க உங்களுக்கு அந்த லிஸ்ட கொடுத்துடுறோம். அதாவது எஃப்ஐஆர் போட்டும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. ஆனா பிஜேபி காரன் அடிச்சுட்டாங்க போட்டிருக்கு. அதிமுககாரன் மேல கை வச்சிருந்தா அது கதை வேறையா இருக்கும். அதனால அது அவங்க மேல கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் கொடுத்தும் அவங்க ஆளை அடிச்சும் இன்னும் அவங்க கம்முன்னு இருக்காங்கன்னா நிலைமை அதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.